not equal to 0. X is ஆமா. not equal. ஆ. 1 on the x equals 0. ம், ம். என்ன சொல்லிக்கிறோம்? கீழ இருக்கிறது வந்து எதுங்கிறோம்? கன்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டியா? கன்டினியூஸா? கன்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி ஆர் டென்ஸ் டு 0வா? இல்ல டிஸ்கன்டினியூட்டியா அட் இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸான்னு கேட்குறோம். ஓகே, விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு கேட்குறோம். சரிங்களா? இப்போ நான் டிஃபரன்ஷியபிலிட்டி பற்றி உனக்கு சொல்லலை, கரெக்டுங்களா? டிஃபரன்ஷியபிலிட்டி பற்றி Yes, சொல்லலை. sir. பட் நான் என்ன சொல்லிக்கிறேன், இதை பற்றி சொல்லிக்கிறேன், கண்டினியூஸ் பற்றி சொல்லிக்கிறேன். அப்போ கண்டினியூஸ் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம், கண்டினியூஸ் ஆகுதா இல்லையான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். சரியாம்மா? Okay. இப்போ நம்ம கண்டினியூஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறதுல கண்டினியூஷன் என்னது, இது என்ன எக்ஸ் டென்ஸ் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணுவீங்க. இப்போ ஜீரோங்கிறது எங்கே எடுத்துக்கிறீங்க, இங்கே மிடில் இருக்கிறது ஜீரோன்னு எடுத்துக்கிறீங்க. இந்த பக்கம் வருது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் லெஃப்ட் லிமிட் 0 மைனஸ், இந்த பக்கம் வர்றதுக்கு பேர் 0 ப்ளஸ். சரிங்களா? இப்போ இது எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு மீனிங் என்ன, இந்த இடத்துல மட்டும் இந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்படின்னா மீனிங் என்ன, இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3, இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. பட் என்னாச்சு, எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு மட்டும் அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், 1ன்னு கொடுத்துருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு என்ன கொடுத்துருக்கோம், 1ன்னு கொடுத்துருக்கோம். கரெக்டாப்பா? 1ன்னு கொடுத்துருக்கோம். Okay. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? Yes, sir. சரி. ஸோ அப்படின்னா என்ன நடக்குது இங்கே, ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக செக் பண்ணி டிஃபரன்ஷியபிலிட்டி கான்செப்ட் நம்ம மறுபடியும் சொல்லிடுவோம். இப்போ லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும் அண்ட் ரைட் லிமிட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ லெஃப்ட் லிமிட்டோட வேல்யூ என்ன, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு என்னது, இது 0 தான் சொல்லிக்கிறாங்க, 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் லிமிட்ல என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஹெச். இங்கே ஏவோட A வேல்யூ minus. இந்த ஏ, இந்த ஏவோட வேல்யூ 0. அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக மைனஸ் ஹெச்னு எடுத்துக்கலாம். அந்த கட்டன்ஸ் என்ன சொல்லிக்கிறோம், 0 மைனஸ் ஹெச். சரிங்களா? கஸ்டன்ஸ் என்ன 0 மைனஸ் ஹெச். அப்போ என்னாச்சு, லிமிட் எக்ஸ் கச் டென்ஸ் டு 0 மைனஸ் ஆகும், கச் டென்ஸ் டு 0 மைனஸ் எக்ஸ் ஆஃப் என்ன பண்ணுவீங்க, ஏ மைனஸ் ஹெச்னு அப்ளை பண்ணுவீங்க. ஏன்னா இங்கே என்னது 0 ஆயிடும், ஏன்னா இங்கே 0 ஆயிடும். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் கூட என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் h tends to 0 minus x square. X square என்னது 0 minus h whole square plus 3. அப்போ என்ன நடக்குது, என்ன, that is equal to limit h tends to 0 minus h square minus h square வரும், minus h square plus h square plus 3. சரிங்களா? இப்போ கஸ்டன்ஸ் 0 அப்ளை பண்ண என்ன கிடைக்குது, லெஃப்ட் லிமிட்டில் லிமிட் x tends to 0 f of x equal to 3ன்னு வருது. இது என்னோட வேல்யூ, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ. சரிங்களாம்மா? இதே ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிங்க. அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் என்னாச்சு, ரைட் ஹேண்ட் லிமிட் இதே கான்செப்ட் இங்கே என்ன அப்ளை பண்ண போறீங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஹெச், அப்போ 0 பிளஸ் ஹெச். அப்போ கஸ்டன்ஸ் என்னது 0 பிளஸ், கஸ்டன்ஸ் என்னது 0 பிளஸ். அப்போ என்னாச்சு, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் 0 மைனஸ் f of x equal to limit h tends to 0 plus f of 0 plus h. அப்போ என்ன நடக்குது, என்ன லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ என்னப்பா, ரைட் ஹேண்ட் லிமிட் இந்த டைம், ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ என்னது இந்த டைம். அப்போ என்னாச்சு, h tends to 0 plus x square. x square என்னதான் 0 plus h whole square, 0 plus h whole square plus 3. அப்போ என்ன நடக்குது, that is equal to limit h tends to 0 plus h squared plus 3. இப்போ h squared இப்போ என்ன பண்ணுங்க, 0 அப்ளை பண்ணுவீங்க, therefore 3 ஆயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஈக்குவலாக வந்துருச்சு, லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஈக்குவலாக வந்துருச்சு. பட் அட் ஏ பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறோம், அட் ஏ பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்ன சொல்லிக்கிறோம், 1ன்னு சொல்லிக்கிறோம். கரெக்டா? Yes, sir. இதுக்கு ஈக்குவல் வரல, நல்லா பார்த்துக்க, இதுக்கும் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? ஃபார்முலா என்னது, limit x tends to a minus equal to f of a equal to limit x tends to a plus f of x. இது மூணு ஈக்குவலாக இருந்தால் கண்டினியூஸ்.
பட் இங்க என்ன நடந்துக்குது? லெஃப்ட் லிமிட்டோட வேல்யூ 3, ரைட் லிமிட்டோட வேல்யூ 3. பட் இது என்னாச்சு? இது வந்து 1ன்னு கிடைச்சது. பாருங்க இது 1 தான் கொடுத்துக்கிறாங்க. இது 1ன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்ப என்னாச்சு? திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு. என்னமா? அது எப்படி ஒண்ணா? நான் கொடுத்துக்கிறேன் ஒரு x = 0 என்ன கொடுத்துக்கிறான்? அவனே கொடுத்துக்கிறான் ஒரு 1. ஓகே சார். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? அப்ப நாட் ஈக்குவல் டு எஸ் சார். 1. அப்ப என்னாச்சு? இது மீனிங் என்ன? at x = 0 என்னாச்சு? இஸ் நாட் ஏ கண்டினியூஸ். அது மீனிங் என்ன? டிஸ்கண்டினியூஸ். x = 0 என்ன கிடைக்குது? டிஸ்கண்டினியூஸ் ஆகுது. சரிங்களா? x = 0 என்ன ஆகுது? டிஸ்கண்டினியூஸ் ஆகுது. அப்ப அந்த மாதிரி பாயிண்ட் எங்க சொல்லிக்கிறானா? கண்டினியூஸ் சொல்லிக்கிறான், கண்டினியூஸ் சொல்லிக்கிறான். இது டிஸ்கண்டினியூட்டி இன்ஃபினிட்டி பாயிண்ட் சொல்லிக்கிறான். பட் இந்த பாயிண்ட் பாருங்க, இந்த பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறான்? 0ல கண்டினியூட்டி இல்ல. கரெக்ட்டா? அதான் சொல்லிக்கிறான். இந்த மீனிங் என்ன? r - 0னா r - 0ல, அதாவது rங்கிற ரியல் நம்பர், rங்கிற ரியல் நம்பர் 0 பாயிண்ட் தவிர மற்றது எல்லாத்துக்கும் கண்டினியூஸ்ங்கறான். மேபி இது கரெக்ட்டா இருக்கும். மேபி இது கரெக்ட்டா இருக்கும். புரியுதா? ஏன் இது கரெக்ட்டா ஆகுதுன்னு? எஸ் சார். நீ டிஃபரன்ஸ் பத்தி சொல்லல. டிஃபரன்ஸ் பத்தி உனக்கு நடத்துறேன். டிஃபரன்ஸ் பத்தி சொல்லணும்னா அது என்ன சொல்லல. பட் இதுல இது கொடுத்துக்கிற பாயிண்ட் கண்டினியூட்டி தெரிஞ்சாவே போதும். 0ல கண்டினியூட்டி ஆகுதுன்னு ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு. அதனால நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டோம். டிஃபரன்ஸ் பத்தி நான் போக சொல்றேன். சரியாப்பா? இது ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணு? நோ சார். இது 1 மார்க் தான். பட் நீ நார்மலா தெரிஞ்சுக்கிட்டாவே போதும்.